காயினை வந்து நாங்க இப்ப வந்து என்ன போறோம், எத்தனை லட்சம் இருந்தாலும் சரி அந்த காயினை வந்து என் பொண்டாட்டி எனக்காண்டி செலவழிப்பேங்கிறத மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சிருக்கா. சரியா? ஓகேவா? என்ன போமா வாங்க. எங்க தெரியல உனக்கு தெரியலையா? என்ன மக்களே கரண்ட தேடி தூக்கி வச்சிருந்தது நான் பார்த்தேன். எங்க வச்சீங்களோ அங்க தேடுங்க. இப்ப கிடைக்குமா கிடைக்காதா? நான் வீடியோ ஆன் பண்ணட்டா சிறையா இருக்கிறேன். உங்களெல்லாம் நம்பி வீடியோ ஓபன் பண்ண பத்தியா என்ன சொல்ல முடியும்? திரும்பவும் சொல்றீங்க. எனக்கு முழுக்க முழுக்க டவுட் உன் வேலை மட்டும்தான். எதுக்காக உண்மையா அந்த பிள்ளை இது செய்யுமா? அந்த பிள்ளை இது செய்யுமா? இங்க வரு உனக்கு உண்மையா? ஐயே அவன் தான் அப்படி வச்சுட்டு பொம்மை இதாயிட்டுன்னு சொல்லிட்டு இது பண்ண. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான வீடியோ. இது அம்மா தூக்க முடியல கொஞ்சம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கோபைட்டு. என் பிள்ளை பிறக்கும் போது அவனுக்கு சத்துக்காண்டி கொடுக்கப்பட்ட ஒரு சத்து டானிக். சரியா? இந்த டானிக்கில் அந்த காலத்தில் இருந்தே சில்லற பைசா சேர்த்துட்டு இருக்கா என் பொண்டாட்டி. என்ன சில்லற சேர்க்கான்னு தெரியாது. 5 ரூபாயா 10 ரூபாயா 1 ரூபாயா 2 ரூபாயெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் சில்லற சேர்த்துட்டு இருக்கா. அதாவது நம்ம வந்து ஒரு 5 கிலோ இருக்குங்க. நம்ம தம்பிள்ஸ் எடுக்கும்போது ஒரு 5 கிலோ இருக்குன்னு தெரியுமா? அந்த அளவு கணக்கு. சரியா? இப்போ வந்து இதை வந்து ஒரு 3 நாளாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு தாயம் மோனம் சுற்றிக்கிட்டே தெரியாங்க. நமக்கு பார்த்த உடனே நமக்கு இது எப்படியாவது ஆட்டையை போட்டு தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சரியா? நான் இப்போ இதை ஆட்டையை போட போகிறேன். என் பொண்டாட்டிட்ட இன்னைக்கு அதாவது அந்த காயினை எண்ணி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து தேட சொல்லுவோம். அவள் காயினை காணலன்னு என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணுன்னு மட்டும் பார்ப்போம். சரியா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமைக்க கொடுங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு வரும். சரியா? வீடியோக்குள்ள போமா? வாங்க. மொதல் ஆட்டையை போடுவோம் காயினை. அம்மா ஒரு 5 கிலோ இதுக்கே கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்குது. கெட்டிலாம் தோளில் வச்சு தான் தூக்கிட்டு போகணும். அப்பவும் பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும். 2 பேரும் ஆட்கள் 2 பேரும் கடைக்கு கீழே போயிருக்காங்க. வரட்டு. சரியா? இப்போ வந்து நம்ம அந்த காயினை வந்து இந்த ரூமுக்கு இருந்து வெளியில் எடுத்துகிட்டு போட்டான். கேட்டிங்களா? எங்கே ஒழிச்சு வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கேன் இந்த ரூமுக்குள்ளே. அவள் கண்டுபிடிக்கலான்னு மட்டும் பார்ப்போம். சரியா? ஓகேவா மக்களே? வா நம்ம காயின் எண்ணும். நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காயினை வந்து நம்ம இப்போ எண்ண போகிறோம். சரியா? எண்ணி எத்தனை கோடி இருந்தாலும் சரி, எத்தனை லட்சம் இருந்தாலும் அது எனக்கு தான். சரியா? சரி எது இருந்தாலும் காயின் வந்து காயினை நாங்க வந்து உனக்கெல்லாம் கிடையாது. காயினை வந்து நாங்க இப்ப வந்து என்ன போறோம், எத்தனை லட்சம் இருந்தாலும் சரி அந்த காயினை வந்து என் பொண்டாட்டி எனக்காண்டி செலவழிப்பேங்கிறத மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சிருக்கா. சரியா? ஓகேவா? என்ன போமா வாங்க. இப்படி எதுக்கு சத்தாலமா அப்படி இப்படி பேசக்கூடாது. வீடியோக்கு சரின்னு வீடியோ காண்டியாவது சரின்னு சொல்லு. ஒருக்கா சொல்ல மாட்டா உண்மை பேசுவியா? சரி கிராப் பண்ணிட்டு உண்மையதான் பேசுவாலாம். சரி வந்து நம்ம இப்போ வந்து என்ன போறோம், வீடியோ ஃபுல்லா பாருங்க. எத்தனை எவ்வளவு அதாவது 5 கிலோ கணக்கு பண்ணி இருக்கும்னு நினைங்க. 5 கிலோக்கு எவ்வளவு இருக்கும்னு நீங்களே எதிர்பார்த்துடுங்க. காயின் பார்த்துடுங்க. ஒரு குத்து மதிப்பா நான் வந்து எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறேன்னா ஒரு 1500 ரூபாயாவது மினிமம் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். பார்ப்போம், எண்ணி பார்ப்போம் வாங்க. மக்களை எடு, காயின் எடு மக்களை. எங்க இருக்கு காயின்? எடு மக்களை காயின சட்டுனி எடு. எதுல வச்சிருந்தா? நீ வச்ச இடத்தெல்லாம் இருக்கும். தேடு. டேய் விளையாடா, நீங்க வீடியோ வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. சட்டுன்னு எடுத்தே மக்களே. அட இது அதுல உள்ளது இல்ல, அதுல போட்டு சொல்லிட்டு இருக்குறது. கொண்டு வைங்க. டேய் இங்க பாரு. எங்க எடு? தெரியல உனக்கு தெரியலையா? என்ன மக்களே கரண்ட தேடி தூக்கி வச்சிருந்தது நான் பார்த்தேன். எங்க வச்சீங்களோ அங்க தேடுங்க. டேய் இப்ப நான் என்ன பாரு, வீடியோ எடுக்க வரும்போது பார்த்து இப்படி காணாம போயிட்டு தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சொன்ன இருக்காடி. என்ன ஒரு வாரமா நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன், நீ வரல. இன்னைக்கு நீ வீடியோ கைமா வந்திருக்கேத பார்த்தா ஓமேலதான். நீ என்ன சொன்னா வீடியோ எடுக்கணும், வீடியோ எடுத்து தான் அதை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னியா? சொல்லல. அப்படி இல்ல. நான் என்ன சொன்னேன், மக்களே என்னதான் எண்ணும் சேவ் பண்ணிருக்கல, அதை வீடியோ எடுத்து எண்ணி போடுவோம் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான். நான் இன்னைக்கே ஃப்ரீயா இருந்து நான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து போடுறேன். கூப்பிட்டுட்டு எல்லாம் சொல்லிட்டு நான் கொண்டு அப்படிதான் கொண்டு வந்தேன். ரேரட்டா கொண்டு வரேன்னா நீ தான் ஏதோ பிளான் பண்ணிருக்க. உண்மை சொல்லு. அங்க கொண்டு போறியா? எங்க கொண்டு போறியா? அந்த ரூம்ல கொண்டு வச்சியா? அங்கலாம் கொண்டு வைக்கல. நீ எங்க வேணும் மக்களே? அங்க கொண்டு வைக்கல. இங்க தான் இருக்கு. இங்க எங்க இருக்கு? இந்த உனக்கு தேவைன்னா எடுத்துக்க. அவ்வளவுதான். இங்க பாரு, நான் எதுக்கு எடுக்க போறேன்? இப்ப கிடைக்குமா கிடைக்காதா? நான் வீடியோ ஆன் பண்ணட்டா
சிறையா இருக்கிறேன். உங்களெல்லாம் நம்பி வீடியோ ஓபன் பண்ண பத்தியா என்ன சொல்ல முடியும்? திரும்பவும் சொல்றீங்க, எனக்கு முழுக்க டவுட் உன் வேலை மட்டும்தான். யா வேலை? இப்போ இங்க பாரு, நான் வந்து ஆக்சுவலா காயின் எடுக்கக்கூடிய வீடியோ வந்து எடுக்க வந்தேன். ஆனா இப்போ அதாவது என் பொண்டாட்டி காயினை தேடக்கூடிய வீடியோவா அது மாறி போச்சு. இப்ப நான் என்ன செய்ய மக்களே? இப்ப கிடைக்குமா கிடைக்காதா சொல்லு. டேய் டேய், நீ தான் இங்க எடுத்து ஒதுக்கி வச்சிருப்பா. நீயா இல்ல நீ ஒன்ன தவிர இந்த ரூம்ல வேற யார் எதை எடுத்து ஒளிச்சு வைப்பா? என்ன பேரு மக்களே ஆரிசமா சிரிச்சிட்டு சொல்லிட்டு அப்பதே உனக்கு தெரியும்டா எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கான்னு கேள. அவனை விசாரி. நீ எடுத்தது நான் பார்த்தேன். எங்கயாவது எடுத்து மாத்தி வச்சு நான் பாரு சிரிச்சிட்டு இருக்கான். அவன் தான் அக்யூஸ்ட் மக்களே, அவன் தான் அக்யூஸ்ட். ஐயோ பாத்தியா, நீ எடுத்து வச்சிருந்தது நான் பார்த்தேன். அது வந்து சத்தம் போட்டு அங்கதான் போட்டேன். அக்யூஸ்ட் சிக்கியாச்சி பாத்துக்க. எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லு, திருப்பி வச்சியா இல்ல தூக்கி ஒளிச்சு வச்சியா? யோ, எனக்கு முழுக்க ஓ மேல மட்டும்தான் ஒளிச்சு வச்சிருந்தா கூட அவன் வச்சிருக்கேன் கண்டுபிடிங்கன்னு ஏதாவது சொல்லுவான். ஆனா அவன் சொல்லல, அவன் எடுக்கல, நீதான் எடுத்திருக்க. மக்கள் அத பத்தி எனக்கு தெரியாது. நான் இந்த வீட்ல நம்ம 3 பேர் தான் கரெக்டா? சரி, நான் எடுக்கல, நான் அதுலதான் வச்சிருந்தேன். அவன் எடுத்தத பார்த்த நான் திட்டுனேன், அவன் திருப்பி வச்சிருக்கான். சரி, அப்ப எங்க 2 பேரை தவிர்த்து 3வது இருக்கிறது நீ மட்டும் தான். நான் எடுக்க நான் வீடியோ எனக்கு வந்ததா இப்ப தப்பு. எப்படியே நான் வீடியோ ஆவட்டு போறேன் மக்களே, சும்மா போட்டுட்டு. என்னத என்னடா வச்சிருக்க உள்ள? நான் வைக்கல. உள்ளட எல்லாம் கொண்டு வந்து பெட்ல போட்டு 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 ரூம் நாஸ்தியா. சரி, இப்போ என்னாச்சு? உள்ள என்ன வச்சிருக்க? நான் இல்ல. எதுக்கு இந்த பொம்மை சொல்லியா? இந்த பொம்மை டேய் என்னத்த வச்சிருக்க உள்ள? நான் இல்ல. யாருமே சொல்லாதீங்க. என்ன தடை உள்ள வச்சிருக்க? பொம்மைக்குள்ள என்ன தடை வச்சிருக்கிய? மண்டை பேரு பொம்மை அது என்ன இடை பாவம் செஞ்சு உங்களுக்கு? என்னத்த அங்க என்ன இருக்கு? நீ காயினை கண்டுபிடிச்சா நீ என்ன தடை பாக்குறீங்க? ஓ நோ. சரி, அரிசம்மா நான் பாத்தியா அரிசி வைக்கலன்னு சொன்னா இப்ப போதுமா? தெரிஞ்சுட்டா? நல்ல மக்களே. எதுக்கு இப்ப அழுக? எதுக்கு அழுக நீ இப்போ? எதுக்கு அழுக? உண்மையா? அந்த பிள்ளை இது செய்யுமா? அந்த பிள்ளை இது செய்யுமா? இங்க வரு. உனக்கு உண்மையா? ஐயே, அவன் தான் அப்படி வச்சிட்டு பொம்மை இதாயிட்டுன்னு சொல்லிட்டு இது பண்ண. மக்களே என்னத்த போய் டேய் இங்க என்ன பொய் நடக்கு? போய் திறந்த போய் எழுபுற திரும்ப சொல்லாத. பண்றதை பண்ணிக்கிட்டு பிள்ளைய மேல பழிய போடுறது. போட்ட மக்களே. சரி மக்களை காயின் என்னமா எங்களுக்கு என்ன தெரியும்? நீ போ. நான் என்ன வர முடியும் பிள்ளையால வச்சு அந்த காயின் என்னைக்குனாலும் எனக்கு தான். நான் ஆட்டை போடுறது உறுதி. அப்ப